எப்பவும் கடைகளில் வாங்குற ஸ்வீட்டை விட வீட்டிலேயே நம்மளே செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம். நீங்கள் மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் கேக்கு சூப்பராக இந்த ரைஸில் எப்படி கேக் பண்ணலாம்னு பார்க்குவோம். அரிசி கேக்கு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பச்சரிசி தான் எடுத்துருக்கோம். பச்சரிசி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்காங்க. இது வந்து 250 கிராம் மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அரிசியை வந்து ஒரு ரவை பதத்துக்கு நம்ம நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை அப்படியே நீங்கள் ஒரு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அடுப்பத்தை வச்சு தண்ணி சூடாகிட்டு இருக்கு. ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா பொடிச்ச வெல்லம் 1 கப்பு அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த பாகு வந்து நம்ம பதம் எதுவும் பார்க்க வேண்டாம். வெல்லம் நமக்கு முழுமையாக கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பாகு கரைஞ்சி வரும்போது அந்த வெள்ளைப்பாகிலே ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூளையும் நல்லா இதிலே கலந்து விட்ருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. மஞ்சளும் நல்லா 1 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ரைஸ் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா சூடாகி உருகிருச்சு. உருகினோடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த அரிசி அப்படியே இந்த ரவையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நம்ம வறுத்து விடணும். நெய்யிலே ஒரு 2-3 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் வறுத்து விட்டுக்கலாம். நெய்யிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இப்போ நம்ம வெள்ளைப்பாகு சூடாக காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க எல்லா பாகையுமே உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரிசி ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம பாகு ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்தோடனே இந்த இடத்துல நம்ம இங்கே திக்கான தேங்காய் பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த இடத்துல இந்த கேக்குக்கு இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது நமக்கு அந்த வாசம் நல்லா இருக்கும். தேங்காய் வாசம் நல்லா இருக்கும். மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கிறோம். அதில் நம்ம ரெடி பண்ண அரிசி கேக் மொத்தத்தையுமே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஆறிடுச்சு. இதை இந்த ட்ரேலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு தேவையான சைஸில் கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேக்கு மாதிரி துண்டு துண்டாக வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.